இந்தியர்களின் பாரம்பரிய தொழில்துறைகளில் தங்க வணிகம் மிகவும் பழமை வாய்ந்த வியாபாரமாகும். நாட்டில் நகைக்கடை வியாபாரம் தொடங்கப்பட்டது முதல் வருமான வரி உட்பட அனைத்து விதமான கட்டணங்களையும் இந்திய நகை வியாபாரிகள் அரசாங்கத்திற்கு முறையாக செலுத்தி வருகின்றனர். ஆனால் இத்துறைக்காக ஒதுக்கப்பட்ட அந்நிய தொழிலாளர்களின் தெரிவிப்பு எண்ணிக்கை குறித்து இதுவரை எவ்வித நடவடிக்கையும் இன்றி அரசாங்கம் மௌனம் காத்து வருவது தமது தரப்புக்கு மிகுந்த கவலை அளிப்பதாக கூறுகிறார் மலேசிய இந்திய பொற்கொல்லர் மற்றும் நகை வணிகர் சங்க தலைவர் டாக்டர் அப்துல் ரசூல். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நகை ஜவுளி கடைகள் ஆகியவற்றுடன் முடித்திருத்தும் கடைகளுக்கும் சேர்த்து மொத்தம் 7500 அந்நிய தொழிலாளர்களை தெரிவிப்பதற்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சிறப்பு அனுமதி அளித்திருந்தார். ஆனால் அந்த அனுமதியில் இடம்பெற்றுள்ள செயல்முறைகளும் நிபந்தனைகளும் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்றும் அவர் வருந்தினார். 1000 ஸ்கொயர் மீட்டர் 3000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள கணக்கு எடுத்தீங்கன்னாக்கா ஒரு கடைக்கு 75,000 வாடகை, 3 கடைக்கு 2,20,000 வாடகை கொடுத்து ஒரு கடையை எடுத்து உங்களுக்கு 10ல் 2 பேர் தான் கொடுப்பாங்க. 10 லோக்கல் இருக்கும்போது 2 ஃபாரினர் கொடுப்பாங்க. இதெல்லாம் கணக்கு சாத்தியமா? தமது சங்கத்தின் கீழ் தற்போது நாடு முழுவதும் 220 நகை கடைகளில் பெரும்பாலானவை 50 ஆண்டுகள் பழமையானவை. தற்போதைய நிலவரத்தினால் அவ்வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கும் அடுத்த தலைமுறையினர் அதில் முழுமையாக ஈடுபடுவதில் சுணக்கம் காட்டுகின்றனர். இந்நிலை நீடித்தால் இன்னும் சில ஆண்டுகளில் பல நகை கடைகள் முறையான நடத்துனர்கள் மற்றும் உரிமையாளர்கள் இன்றி மூடு விழா காணும் என்று அப்துல் ரசூல் அச்சம் தெரிவித்தார். இதனிடையே அந்நிய நாட்டினரை தெரிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதால் உள்நாட்டினரை பணியமர்த்தும் சாத்தியம் குறித்தும் அவரிடம் வினவப்பட்டது. இங்கே உங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 3000 சம்பளம் கொடுக்கலாம். ஆனால் அதே என்ன செய்கிறாங்கனாக்கா ஒரு 6 மாதம் இங்கே கற்றுக்கிட்டு சிங்கப்பூரில் போய் 4000 சிங்கப்பூருக்கு வேலை செய்கிறாங்க. ஸோ இங்கே உள்ளவங்களால இங்கே வேலை செய்ய ஆசைப்படலை, சிங்கப்பூர் போகிறாங்க, அல்லது இப்போ ஜப்பானுக்கு போகிறாங்க, அல்லது கொரியாவுக்கு போகிறாங்க. அவங்க சம்பளம் எல்லாமே US டாலராக கிடைக்கிது. ஸோ அதை நோக்கி போயிட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஒரு சிலருங்க என்ன செய்கிறாங்க, இங்கே படிச்சுக்கிட்டு ஒரு 6 மாதத்தில் ஒரு கடையை திறந்துடுறாங்க. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்தாக்கா வேலை செய்கிறது யார் செய்யுது? நம்ம எல்லாருக்கும் 4000 சம்பளம் கொடுத்தாங்க, அப்புறம் யார் வியாபாரம் செய்யறதுக்குன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் அந்நிய தொழிலாளர்கள் எடுத்தோம்னாக்கா அவங்க சம்பளத்தையும் கட்டுப்பாடாக இருக்கிறாங்க, வேலை டைமிங்களும் கூட வேலை செய்கிறாங்க. வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டாலும் வாரத்திற்கு 4 முதல் 5 நாட்களுக்கு மட்டுமே அவர்கள் வேலை செய்ய முன் வருவதாகவும் அப்துல் ரசூல் கூறினார். அது மட்டுமின்றி மருத்துவ விடுப்பு, குடும்பம் மற்றும் போக்குவரத்து பிரச்சினை உள்ளிட்ட பலவற்றை காரணம் காட்டியும் அவர்கள் வேலைக்கு வராமல் இருப்பதாக அவர் தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் 10,000 ரிங்கிட்டிற்கு மேல் நகை வாங்குவோருக்கு ஆடம்பர வரி வசூலிக்கப்படலாம் என்று அண்மையில் அரசாங்கம் அறிவித்திருப்பது தமக்கு மன நிறைவளிக்கவில்லை என்றார் அப்துல் ரசூல். நகை வாங்கக்கூடியவங்க அந்த காலத்தோட இப்போ இருக்கிற காலங்க எப்படின்னாக்கா ஒரு 3 மாதம் 6 மாதம் நகை காடி யூஸ் பண்ணுற மாதிரி தான் நகையை வாங்குறாங்க. ஒரு சின்ன நகை வாங்குறாங்க, ஒரு 1000 வெள்ளி கொடுத்து வாங்குறாங்க. அந்த நகையில் கொண்டு போய் ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணிட்டு திரும்ப கொண்டு வந்து மாற்றுறாங்க. ஆனால் வாங்கும் போது 10% 100 வெள்ளி கொடுத்து விற்கும் போதுமே 100 வெள்ளி போக புது நகை 100 வெள்ளி டேக்ஸ் போட்டினாக்கா வாங்குவாங்களா? 1000 வெள்ளி கொடுத்து வாங்கணும்னாக்கா நாளைக்கு விலை ஏறிச்சு நம்மள 1200 வெள்ளி ஆகிடும். இன்னொரு 2 நகை வாங்கி வச்சாக்கா ஒரு முடையர் வரும்போது உடனே கொடுத்து காசு ஆக்குறது தான் தங்கத்துக்கு நம்மளுக்கு மதிக்கும். அதுக்காக தான் தங்கத்தை சேர்க்கிறோம். எனவே 10,000 ரிங்கிட்டிற்கு பதிலாக 50,000 ரிங்கிட்டிற்கு மேல் ஒரு நகையை வாங்குவோருக்கு வேண்டுமென்றால் 5 விழுக்காடு வரையில் ஆடம்பர வரி வசூலிப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்றும் அப்துல் ரசூல் கூறினார். இன்று பர்னாமா செய்திகளுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலின் போது அவர் அத்தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்.